ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. தமிழ்நாடு முதல்வராக தாவேக தலைவர் விஜய் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். விஜயுடன் சேர்த்து என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், கீர்த்தனா, பிரபு உள்ளிட்ட தாவேக எம்எல்ஏக்கள் 9 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதனைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு சென்று தன்னுடைய அலுவல் பணிகளை தொடர்ந்து வருகிறார். இந்நிலையில் தற்போது முதல்வர் விஜயுடன் சேர்த்து 10 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன்படி முதல்வர் விஜய் பொதுத்துறை, பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் என பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். தாவேக கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை, பஞ்சாயத்துகள் மற்றும் பஞ்சாயத்து யூனியன், வறுமை ஒழிப்பு திட்டம், கிராமப்புற கடன் சுமை ஒழிப்பு மற்றும் பாசனம், சிறுபாசனம் துறைகளின் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசின் மிக முக்கியமான துறைகளில் ஒன்றான நிதித்துறை அதிமுகவிலிருந்து வந்த செங்கோட்டையனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சீனியர் என்ற அடிப்படையிலும் முதல் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஏதுவாக நீண்ட அனுபவமிக்க செங்கோட்டையனுக்கு இந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வு, மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக KG அருண்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரிடம் சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலன் ஆகிய இலாக்காக்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சராக வெங்கட்ராமணனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் நிர்மல்குமாருக்கு மின்துறை மற்றும் சட்டத்துறை, மரபுசாரா ஆற்றல் மேம்பாடு, சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள் மற்றும் ஊழல் தடுப்பு, சட்டப்பேரவை, ஆளுநர், தேர்தல்கள் மற்றும் கடவுச்சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராஜ்மோகனுக்கு பள்ளி கல்வித்துறை, தொல்லியல், தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாடு, தகவல் மற்றும் விளம்பரம், திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் திரைப்பட தணிக்கை சட்டம், செய்தித்தாள் கட்டுப்பாடு, அரசு அச்சகம், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இயற்கை வளங்கள் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள TK பிரபுவுக்கு கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள கீர்த்தனாவிடம் தொழில்கள் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு ஆகிய இலாக்காக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.